ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேக்கரியில் வாங்குகிற மாதிரியே மணமாகவும் கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கார பூந்தி பண்ணுறதுக்கு நான் 1 கப் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் சேர்த்துட்டு கழிச்சு எடுத்துக்கலாம். சளிச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ நாம் இந்த மாவு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவும் சோடா உப்பும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த கார பூந்தி நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். இப்போ நாம் இதை தண்ணி சேர்த்து பூந்தி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இதுக்கு 3/4லேருந்து 1 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும். மாவு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவு இருக்கணும். தோசை மாவு பதத்துக்கு கலக்கிக்கோங்க. இந்த மாவு ஊற வைக்க வேண்டாம், நம்ம கலக்கின உடனே நம்ம பூந்தியாக பொரிச்சு எடுத்துடணும். இப்போ நம்ம பூந்தி பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பூந்தி பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி ஒரு கண்ணு கரண்டிலேயோ இல்லைன்னா இந்த மாதிரி பூந்தி கரண்டிலேயோ மாவை விட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பூந்தி கரண்டியில் மாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. நம்ம பூந்தி போடும்போது ஃப்ளேமை கூட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நம்ம மாவு விடும்போது ஸ்டவ்வை கூட்டி வச்சுக்கோங்க. எடுக்கும்போது குறைச்சி வச்சுட்டு எடுக்கணும். இந்த மாதிரி மீதி இருக்கிற மாவுலேயும் பூந்தியை பொரிச்சிட்டு பார்க்கலாம். இப்போ நாம் எல்லா பூந்தியும் பொரிச்சு எடுத்தாச்சு. நாம் இதுக்கு முந்திரி பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் பொரித்து சேர்த்துக்க போகிறோம். தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதே எண்ணெயில் இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு 1/4 கப் முந்திரி பருப்பு பொரிச்சிக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு ப்ரௌன் கலரில் பொரிஞ்சிடுச்சு. நம்ம பொரித்து வச்சுருக்கிற இந்த கார பூந்தியில் இதை சேர்த்துடலாம். அப்புறமா 1/2 கப் வேர்க்கடலை சேர்த்துட்டு பொரிச்சிக்கலாம். வேர்க்கடலையும் லைட் ப்ரௌன் கலரில் பொரிஞ்சிடுச்சு. இதையும் அந்த பூந்தி கூட சேர்த்துடலாம். ஒரு 6 பல் வெள்ளைப்பூடை இந்த மாதிரி சதைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தோடோடு சதைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த அளவு பூடு நல்லா பொரிஞ்சதும் இதையும் நம்ம அதில் சேர்த்துடலாம். கடைசியாக 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதும் இதையும் இதில் சேர்த்துடலாம். இதெல்லாம் நம்ம தனித்தனியாக பொரித்து சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் காயத்தூள் சேர்த்துட்டு கடைசியாக 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கிறிஸ்பியான காரப்பூந்தி ரெடி ஆயிடுச்சு. 1 மாதம் வரைக்கும் வச்சு இதை நம்ம சாப்பிடலாம், கெட்டு போகாது. இந்த மாதிரி நீங்களும் செய்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரேகாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.